வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் வாட் ஃபேரி அனிமோட 26வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசா வந்து இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல போட்டியை பார்க்கறதுக்காக எல்லாரும் அந்த ஸ்வாட் டவர் மேல நின்னுகிட்டு இருக்காங்க. அம்பையர் டீச்சரை பார்த்த உடனே போட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி டீச்சர் சிக்னல் கொடுக்கறாரு. இது வெறும் ஆரம்பம் தான், போட்டி ஆரம்பிங்கன்னு அம்பையர் சொன்ன உடனே அவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுறானுங்க. அவன் அடிக்கிறதுக்கு ஓடி வரான். இவன் டக்குன்னு கீழே குனிஞ்சு அதுல இருந்து தப்பிச்சிடறான். அவன் டக்குன்னு மேலே எகிரின உடனே இவனும் பின்னாடியே எகிரி அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வெட்டிட்டு அவனை உதைச்சு தள்ளிடுறான். சீனை கட் பண்ணா இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவன் வெட்ட வரான், அதுல இருந்து தப்பிச்சு போறான். இவனும் தப்பிச்சிடறான். எகிரி அவனுடைய பவரை அனுப்புறான், அதுல இருந்தும் தப்பிச்சிடறான். திருப்பி வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ணி குத்திடுறான். சீனை கட் பண்ணா இவன் சண்டை போடுற காட்டுறாங்க. டக்குன்னு அவன் வந்து அவனை குத்தி தள்ளிடுறான். பார்த்தா யாரோ நடந்து போற மாதிரி காட்டுறானுங்க. யாராதுன்னு பார்த்தா நம்ம கிங்கு வீட்டுக்கு வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க. ஸ்வாட் ஃபேரி கான்ஃபரன்ஸ் வேற ஆரம்பிச்சிடுச்சு. எவர் கிரீன் இன்னும் வெளியில வராம என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கதவு தட்டுறதுக்கு போறா. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கதவு தட்டாம அங்க இருந்து போயிடுறா. பார்த்தா ஹீரோ வீட்டுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த KFC இருக்கிற இடத்த காட்டுறானுங்க. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்புறான். அவனுடைய பவர் பட்டு அந்த கல்லை சுத்தி பவர் போய்கிட்டே இருக்கு. பர்பிள் ரிங் இருக்கிறவர் வெளியில வந்துடுறாரு. திருப்பி வீட்டையே காட்டுறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். சீனை கட் பண்ணா திருப்பி அவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத காட்டுறாங்க. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கடா, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து அவனை அடிச்சு கடைசிடுறான். அவன் பறந்து வந்து கீழே விழுந்துடுறான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த போட்டியில இவத்தான் ஜெயிச்சாருன்னு அம்பையர் சொல்றாரு. டீச்சரும் வெள்ள தாத்தாவும் அந்த கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு உண்மையிலே ஏதோ திறமை இருக்கும் போல தெரியுது. எல்லோ ட்ரெஸ்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருப்பான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப வேகமா இருக்கான். பர்பிள் கேர்ள் திருப்பி எனக்கு எவர் கிரீனை பத்தி ஞாபகம் வருது, அவன் கண்டிப்பா இங்க வருவானோ. ஹீரோயின் கடுப்பாகிட்டு எதுவும் சொல்லாம போயிடுறா. 10 பேரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இவரால போட்டி போட முடியாது, இவரை டிஸ்குவாலிஃபைடு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்துகிட்டு எவர் கிரீன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா. எங்க போனாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே முன்னாடி ஏதோ கருப்பு கலர்ல பவர் வருது. அவ பயந்துகிட்டு பின்னாடி விழுற மாரி போறா. பார்த்தா ஹீரோ டக்குன்னு அது உள்ளார இருந்து வெளியில வந்து அவளை பிடிச்சிட்டு சீனா போஸ் கொடுக்கறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவளை விட்டுட்டு கல்டிவேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி வா நம்ம அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா அவனுடைய பவரை அனுப்பி அடிக்க ட்ரை பண்றான். அதுல இருந்து அவன் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதி பின்னாடி போயிடுறாங்க. அத கண்ணாடியில அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பர்பிள் ட்ரெஸ்காரன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு அடியில அவன் கீழே விழுந்துடுறான். ஸ்வாட் டவரை பார்த்துட்டு நான் இவன் கூட ரொம்ப நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த போட்டியில தோக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வரான். அவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு மேல எகிரி அவனுடைய பவர் எல்லாம் அனுப்பி கத்திய பெருசாக்கி அவனை அடிச்சிடறான். அதுல இருந்து அவன் தப்பிச்சுட்டு அவனுடைய கத்தில பவரை வர வச்சு அனுப்புறான். இந்தாடா என்னுடைய பவரை பாடுறான்னு சொல்லிட்டு ஏதோ பவர் அனுப்புறான். பார்த்தா இது வெள்ளை கல்லல்ல ஏதோ புகை மாரி வந்து அவனுடைய பவரை தடுத்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, இவனுக்கும் ஏதோ திறமை இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். திருப்பி மின்னலின் சக்தின்னு சொல்லிட்டு பெருசா ஏதோ ஒரு பவரை வர வைக்கிறான். அதை பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு அந்த பவரை அவன் தடுத்துக்கிட்டு இருக்கான். சுத்தி ஒரே மின்னலா போய்கிட்டு இருக்கு. அவன் இந்த போட்டியில ஜெயிப்பானான்னு தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப பாடுற என்னுடைய சக்தின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை அனுப்புறான். ரெண்டு பவரும் மோதிக்கிட்டு பயங்கரமா வெடிச்சு செதறுது. 3 பேரும் அதே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் அதே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் ஷீல்ட வர வச்சு அந்த பவரை தடுத்துட்டு சோகமா நின்னுகிட்டு இருக்கான். இவன் ரூல்ஸை மீறிட்டான், அப்ப நான் தான் ஜெயிச்சேன்னு அவன் சொல்றான். எல்லாரும் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள், நீ இந்த போட்டியில ஜெயிச்சு டாப் 10ல வந்துட்ட. குன்லூன்ல நடக்க போற அடுத்த கட்ட போட்டிக்கு நீயும் செலக்ட் ஆயிட்ட. எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அடுத்த கட்ட போட்டியை இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடலாம்னு அம்பையர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டீச்சர் கூப்பிடுற சவுண்டு கேட்டு எல்லாரும் மேலே பாத்துக்கிட்டு இருக்காங்க. டீச்சர் வந்து எல்லாரும் ரொம்பவே நல்லா பண்ணீங்க. இந்த தடவை ஃபேரிஸோட கான்ஃபரன்ஸ்ல நிறைய செக்டர்ல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப நடந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு டீச்சர் சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்த கட்ட போட்டியை ஆரம்பிக்க
போது எவர் கிரீன் இன்னும் இங்க வரவே இல்லையேன்னு பர்பிள் தாத்தா சொல்றாரு. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களே ரொம்ப திறமை வாய்ந்தவங்கன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. அடுத்த கட்ட போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம்னு டீச்சர் சொல்றாரு. நான் உங்களுடைய நன்மைக்காக தான் சொன்னேன், அவன் வருவான்ற நம்பிக்கையே எனக்கு இல்லைன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. எவர் கிரீனோடைய பவர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ஆனா இந்த போட்டியில மேஜிக்கல் வெப்பன் எதையும் யூஸ் பண்ணக்கூடாது, அவன் ரொம்ப கஷ்டப்பட போறான்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்றான். ஹீரோயின் கடுப்பாயிரா, டே ஒரு வையா நீ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட போல இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. வெள்ளை ட்ரெஸ்காரனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கடுப்பாயிட்டு டே சிரிக்காதரா நிறுத்துடான்னு கத்துறா. எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு டீச்சர் அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றீங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.